ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நிறைய சுகர் பேஷண்ட்டுக்கும் சரி, இல்லை ஹெல்த் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த மாதிரி பாகற்காய் சாப்பிட சொல்லுவாங்க. ஆனால் கசக்குதுனால நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பூண்டு நல்லா இடிச்சுக்கணும், கொஞ்சம் உப்பு சேர்த்து பாகற்காயை வேக வச்சு எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் உளுத்தம்பருப்பு வறுத்தல எண்ணெயில் வறுத்தது, அதோட இந்த பாகற்காய் சேர்த்து நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் செம்ம சூப்பராக இருக்குங்க. பச்சை மிளகாவை கொஞ்சம் அதிகப்படுத்துனீங்கன்னா அந்த காரத்தினாலையும் பூண்டோட அந்த டேஸ்ட் வாசனையிலையும் உங்களுக்கு அந்த பாகற்காயோட கசப்பு குறைய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க பாகற்காயை. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் கடுகு எண்ணெய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சைடிஷ் போல் சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.